ஒரு விவசாயி ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, மாநில பொறுப்பு வந்து, இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். திரு கருணாநிதி முதலமைச்சர், பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ திரு உதயநிதி, திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? என்ன திமுக உழைத்து விட்டீர்கள்? எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள்? எவ்வளவு பேர் உங்களுடைய கட்சியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்து இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்றும் வைக்க முயற்சிக்கலை, நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க.